வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு நவீன கருவிகளோ இல்ல தெர்மாமீட்டரோ இல்லாத ஒரு காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஒரு தமிழ் சித்தர் வெள்ளியம் அப்படிங்கிற உலோகத்தோட உருகுநிலைய ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு அதை இரும்போடும் ஒரு கொடிய பாஷாணத்தோடும் சேர்த்து ஒரு வேதியியல் கலவைய உருவாக்குனார்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே, அதாவது நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா அன்றைய சித்தர்களோட அந்த லேப் பரிசோதனைகள் தான் இன்னைக்கு இருக்கிற பல நவீன கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு பெரிய அடிப்படை. கண்டிப்பா. அந்த ஒரு வரலாற்று பயணத்துல உங்களை இணைச்சிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அறிவை ரொம்ப வேகமாவும் அதே சமயம் ஆழமாவும் தெரிஞ்சுக்க விரும்புற உங்களுக்கான சிறப்பு ஆழமான அலசல் இது. ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கையில எடுத்திருக்கோம். கரெக்ட். இன்னைக்கு இந்த தேடல்ல பண்டைய சித்த மருத்துவ நூலான போகர் 7000 அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு முக்கியமான செய்முறைய, அதாவது பொட்டில் உப்பு சுண்ணம் தயாரிக்கிற முறைய நம்ம ரொம்ப நுணுக்கமா ஆராய போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. என்னன்னா, போகர் எழுதின பாடல் 75 மற்றும் 76 எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா பிரிச்சு அதோட வேர்ச்சொல், நவீன தமிழ் அர்த்தம், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிநவீன வேதியியல், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இலக்கு. போகரோட இந்த வரிகள் சும்மா ஒரு கவிதை கிடையாது. இது ஒரு பண்டைய லேப் மேனுவல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இது கொஞ்சம் ஆழமாவே அலசுவோம். சித்தர்கள் கவிதை வடிவில மாபெரும் அறிவியலை எப்படி ஒளிச்சு வச்சாங்கன்னு பாக்குறப்போ ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. ஆமாங்க, போகர் அதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். அவர் பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஆழமான வேதியியல் சமன்பாடுகள் இருக்கு. நம்ம அந்த 75வது பாடல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? தாராளமா. அந்த பாடலை கொஞ்சம் படிங்களேன். சரி, பாடல் இப்படி சொல்லுது: காணவே இந்த உப்பின் கட்டை போல கருதியே நூறு பார்த்தேன் எதிலுமில்லை, பானவே கம்பியுப்பு பழந்தான் 10, பாங்கான வெள்ளியம் பழந்தான் 5, தோணவே சுத்தித்த அயத்தின் பொடிதான், சுத்தமாய் 2.5 பழமும் தூக்கி கோணவே குதிரைப்பல் பாடானந்தான், கூர்மையாய் 2.5 பழமும் தூக்கே. அட, போகர் இந்த பாட்டை ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எந்த ஒரு முன்னுரையும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வந்துடுறாரே. ஆமா, காணவே இந்த உப்பின் கட்டை போல கருதியே நூல் பார்த்தேன் எதிலும் இல்லை அப்படின்னு சொல்றாரே. ஒரு ஆய்வாளரா அவர் முதல்ல எதை பதிவு செய்ய நினைக்கிறாரு? அதாவது இந்த முதல் வரியை நம்ம வார்த்தை வாரியா பிரிக்கணும். இதுல கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதாவது உற்றுப்பார் அல்லது ஆழமா கவனி அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, கவனி அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்புறம் உப்பு அப்படிங்கிறது இங்க நம்ம சாப்பாட்டுல சேர்க்கிற சாதாரண உப்பு கிடையாது. இது ஒரு கனிமத்தை குறிக்குது. கட்ட அப்படிங்கிறது ஒரு திடமான வடிவத்தை குறிக்கிற சொல். அப்போ நவீன தமிழ்ல சொல்லணும்னா இந்த உப்பின் திடமான வடிவத்தை பார்ப்பதற்கு அப்படின்னு அர்த்தம் வருமா? கரெக்ட். புட்டிலுப்பு எப்படி ஒரு திடமான கட்டியா ஒரு கனிம பாறையா காட்சியளிக்குது அப்படிங்கிறத போகர் உற்று நோக்குறாரு. ஒரு வேதியியலாளர் தன்னோட மூலப்பொருளோட பிசிக்கல் தன்மையை முதல்ல பதிவு பண்ற மாதிரி இது இருக்கு. சரி, அவர் முதல்ல அந்த பொருளோட இயற்பியல் குணங்களை கவனிக்கிறாரு. ஆனா எனக்கு அடுத்த பகுதி தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த பகுதி? கருதியே நூல் பார்த்தேனே எதிலும் மில்லை அப்படிங்கிற வரிதான். இதோட அர்த்தம், அவர் மத்த புத்தகங்களை தேடி பார்த்தாரு, ஆனா எங்கேயும் இத காணல அப்படிங்கிறது தானே? ஆமா, சரியா புடிச்சிட்டீங்க. அப்போ போகர் இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு என்னோடது, இத வேற யாரும் இதுவரைக்கும் செய்யல அப்படின்னு தன்னோட பேட்டன்ட் உரிமைய ஆணித்தரமா பதிவு பண்றாரு இல்லையா? ஆமாங்க. கருது அப்படிங்கிறது நினைக்கிறது அல்லது ஆராயறது. நூல் அப்படிங்கிறது பழங்கால ஓலைச்சுவடிகளை குறிக்குது. இத பற்றி நான் ஆழமா சிந்திச்சு வேற பல மருத்துவ நூல்களை தேடி பார்த்தேன். ஆனா இது போல வேற எங்கேயும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது தற்பெருமை கிடையாது. பின்ன என்னவா இருக்கும்? தான் கண்டுபிடிச்ச ஒரு புதிய வேதியியல் கலவைய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் போது இது முந்தைய ஆவணங்கள்ல இல்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. இது அறிவியல் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அறநெறி. ஆடடா, அந்த நேர்மை உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, ஒரு புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டாரு, அதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கறாரு இல்லையா? ஆமா, பானவே கம்பியூப்பு பழந்தான் 10 அப்படின்னு சொல்றாரு. பழம் அப்படிங்கிற இடையளவீட்டை இங்க பயன்படுத்துறாரு. அந்த பழம் அப்படிங்கிறது இப்போதைய கணக்குல எவ்வளவு வரும்? ஒரு பழம் அப்படிங்கிறது
தோராயமா ஒரு 35 கிராம் அளவுங்க. அப்போ 10 பழம் அப்படிங்கிறது சுமார் 350 கிராம் அளவுள்ள கம்பி உப்பு. ஓகே, 350 கிராம் கம்பி உப்பு. அடுத்து பாங்கான வெள்ளியம் பழந்தானஞ்சு அப்படின்னு சொல்றாரு. வெள்ளியம் அதாவது டின் அப்படிங்கிற உலோகத்தை 5 பழம் அதாவது சுமார் 175 கிராம் எடுக்க சொல்றாரு. 350 கிராம் கம்பி உப்பு, 175 கிராம் வெள்ளியும். அளவுகள் ரொம்பவே துல்லியமா இருக்கே. ஒரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி மாதிரி சொல்றாரு. ஆமா, அதேதான். அதே தொடர்ந்து தோணவே சுத்தித்த அயத்தின் பொடிதான் சுத்தமாய் 2.5 பழமும் தூக்கி அப்படின்னு சொல்றாரு. அயம் அப்படின்னா இரும்பு. அதே 2.5 பழம் அதாவது சுமார் 87 கிராம் எடுக்க சொல்றாரு. ஒரு நிமிஷம், இங்க இரும்புக்கு முன்னாடி சுத்தித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரே, ஏன் சும்மா இரும்பு பொடிய பயன்படுத்தக்கூடாதா? கூடாது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சுத்தித்த அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு மாசற்ற அல்லது தூய்மையாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஓஹோ. இரும்பு தூய்மைப்படுத்துறது உலோகவியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இயற்கையா கிடைக்கிற இரும்புல பலவிதமான ஆக்சைடுகளும் தேவையில்லாத கனிமங்களும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால என்ன பிரச்சனை வரும்? அந்த மாசுகள் இருந்தா அடுத்து நாம பண்ண போற அந்த வேதியியல் வினை முழுமையடையாது, இல்லைன்னா தவறான விளைவுகளை கொடுத்துடும். அதனாலதான் இரும்ப பலமுறை சூடாக்கி மூலிகைச் சாறுகள்ல முக்கி முழுமையா தூய்மைப்படுத்தின பிறகுதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, புரியுது. ஆனா அடுத்த மூலப்பொருளை கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பகீர்னு இருக்கு. ஏன், என்னாச்சு? கோணவே குதிரைப்பல் பாடானந்தான் கூர்மையா 2.5 பலமும் தூக்கே அப்படின்னு சொல்றாரு. குதிரைப்பல் பாஷாணம் அப்படின்னா அது ஒரு மிக கொடிய விஷம் இல்லையா? ஆமா, விஷம்தான். ஒரு மருந்து தயாரிக்கிறப்போ ஆளை கொல்லும் ஒரு விஷத்தை ஏன் சேர்க்கணும்? அதுவும் 2.5 பாலம் அளக்கச் சொல்றாரே. இது ரொம்ப அருமையான கேள்வி. பாஷாணம் அப்படிங்கிறது நச்சுத்தன்மை கொண்ட, ஆனா அளவறிந்து பயன்படுத்தினா அபாரமான மருத்துவ குணங்கள் அடங்கிய ஒரு கனிமம். குதிரைப்பல் பாஷாணம் அப்படிங்கிறது ஆர்சனிக் கலந்த ஒரு குறிப்பிட்ட தாது பொருள். பார்க்க குதிரையோட பல்லு மாதிரி இருக்கிறதால இந்த பேரு. சரி, ஆனா அது ஏன் இங்க சேர்க்கப்படுது? இத புரிஞ்சுக்க நாம சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவத்தை பார்க்கணும். அதாவது நஞ்சை நஞ்சால் முறிப்பது அப்படிங்கறதா அந்த தத்துவம். ஓஹோ, நஞ்சை நஞ்சால் முறிப்பது. ஆமா, இந்த பாஷாணத்தோட மூலக்கூறுகள் இரும்போட இணையும் போது அதோட நச்சுத்தன்மை முழுமையா மாறி செல்களுக்குள்ள ரொம்ப சுலபமா ஊடுருவக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மருந்தா அது மாறுது. இருந்தாலும் விஷத்தை அளக்கும்போது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிடுமே. கரெக்ட். அதனாலதான் போகர் அங்கே கூர்மையா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. கூர்மையா அப்படின்னா? கூர்மை அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு இங்க கூர்மையான ஆயுதம்னு அர்த்தம் இல்ல, துல்லியம் அப்படின்னு அர்த்தம். அளவுகள் கொஞ்சமா மாறினாலும் மருந்து நஞ்சா மாறிடும் அப்படிங்கிற அபாயம் அதுல இருக்கு. அடக்கடவுளே. அதனாலதான் 1 மில்லிகிராம் கூட பிசகாம ரொம்ப சரியா 2.5 பலம் அளக்கணும் அப்படின்னு கட்டளை இடுறாரு போகர். எப்பேற்பட்ட ஒரு அறிவியல் மூளை பாருங்க. சரி, மூலப்பொருட்களை எல்லாம் சொல்லிட்டாரு. அடுத்ததை எப்படி ஒரு வேதியியல் வினையா மாத்துறது? அது பாடல் 76ல வருது. நீங்க அந்த பாட்டோட முதல் பாதிய படிங்களேன். கண்டிப்பா. 76வது பாடலோட முதல் பாதி இப்படி போகுது. தூக்கியே அறப்பொடியும் பாடா நனச்சத்தை சுத்தமான் கல்வத்தில் நிறுத்து போட்டு பாக்கியே பழச்சாறு விட்ட ரைத்து பாரமா மகளிலிட்டு புடத்தைப் போடு. ஓகே, இதையும் நம்ம வார்த்தை வாரியா பிரிப்போம். தூக்கியே அறப்பொடியும் பாடா நனச்சத்தை அப்படிங்கிறது சுலபமா புரியுது. அளந்து வச்சிருக்கிற அந்த இரும்பு பொடியையும் குதிரைப்பல் பாஷாணத்தையும் ஒன்னா எடுக்கணும். ஆமா. அடுத்து சுத்தமாம் கல்வத்தில் நிறுத்து போடு அப்படின்னு சொல்றாரு. கல்வம் அப்படிங்கிறது மருந்து அரைக்க பயன்படுத்துற கல். ஆனா இங்க சுத்தமாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கறாரு? இதோட வேர்ச்சொற்கள் சுத்தம் மற்றும் கல்வம். தூய்மையான கல்வக்கல்லுல இந்த 2 பொருட்களையும் போட்டு அரைக்கணும். ஏன்னா எந்த ஒரு லேப் பரிசோதனையிலையும் கிராஸ் கண்டாமினேஷன், அதாவது குறுக்கு மாசுபாடு நடக்கவே கூடாது. கண்டிப்பா. கல்வத்துல முன்னாடியே அரைச்ச வேற ஏதாவது ஒரு மருந்தோட துகள்களோ இல்ல தூசியோ கண்ணுக்கு தெரியாம ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட அது இரும்போடும் பாஷாணத்தோடும் வினையாற்றி மொத்த ரிசல்ட்டையும் மாத்திடும். அடா, தூய்மைதான் அறிவியல் பரிசோதனையோட முதல் படி அப்படிங்கறத போகர் அப்பவே ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. ஆமாங்க. அந்த தூய்மை உறுதி செய்யப்பட்ட பிறகு பாக்கியே பழச்சாறு விட்ட ரைத்து அப்படின்னு சொல்றாரு. நவீன தமிழ்ல இதோட அர்த்தம் எலுமிச்சை மாதிரி ஒரு பழச்சாறு ஊற்றி நல்லா அரைக்கணும் அப்படிங்கறது தானே? சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இரும்பையும் அந்த விஷத்தன்மை வாய்ந்த பாஷாணத்தையும் எலுமிச்சை சாறு ஊத்தி அரைச்சா எப்படி அது மருந்தாகும்? இரும்பு அப்படியே கரையுமா என்ன?
இதுக்கு பின்னால இருக்கிற வேதியியல் என்ன? இது கேட்கவே ஒரு விசித்திரமான கலவையா இருக்கே. மேலோட்டமா பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ரொம்ப நுணுக்கமான ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் ஒளிஞ்சிருக்கு. அப்படியா? எப்படி? எருந்திச்சை சாறு அப்படிங்கிறது சிட்ரிக் ஆசிட் மற்றும் அஸ்கார்பிக் ஆசிட் அடங்கிய ஒரு இயற்கை திரவம். இரும்ப நேரடியா நம்ம மனித உடல் ஏத்துக்காது. சரி. ஆனா இந்த இரும்பு பொடியையும் பாஷாணத்தையும் கல்வத்துல வச்சு பழச்சாறு விட்டு பல மணி நேரங்கள் அரைக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த கல்வத்தோட உராய்வுனால உருவாகிற வெப்பமும் இந்த ஆசிடும் சேர்ந்து இரும்ப அயன் சிட்ரேட் அப்படிங்கிற உடலால ரொம்ப ஈஸியா கிரகிக்கக்கூடிய ஒரு கூட்டு பொருளா மாத்துது. வாவ்! பழச்சாறு இங்க சும்மா ஒரு திரவம் கிடையாது, அது ஒரு வினைவேகம் மாற்றி. அதாவது வேதியியல் வினைய தூண்டி விடுற ஒரு கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட். அடடா, நவீன வேதியியல்ல ஆசிட் பயன்படுத்தி உலோகங்களை ஆக்சிஜனேற்றம் செய்யற அதே முறை. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இதுல எது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த உராய்வு வெப்பமும் ஆசிடும் சேர்ந்து அந்த விஷத்தன்மை வாய்ந்த ஆர்சனிக்கும் இரும்பு மூலக்கூறு அளவுல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க, சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம்தான் அடுத்த முக்கியமான கட்டம் வருது. பாரமா மகளிலிட்டு புடத்தை போடு அப்படின்னு சொல்றாரு போகர். இதோட வேர் சொற்களை பாப்போம். அகல் அப்படிங்கிறது பானை அல்லது மண் பாத்திரம், புடம் அப்படிங்கிறது நெருப்பிலிட்டு சுடும் முறை. அகலமான மண் பானையில வச்ச தீயிலிட்டு சுடணும். ஆமா. ஆனா அரைச்சி எடுத்த விழுத ஏன் உடனே நெருப்புல வைக்கணும்? அதுவும் எதுக்காக மண் பானையில வைக்கணும்? ஒரு உலோக பாத்திரத்துல வச்சு சுட்டிருக்கலாமே. இங்கதான் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியல் விதிகள் செயற்படுது. அரைச்ச விழுது இப்போ ஒரு புதிய வேதியியல் சேர்மமா மாறத் தொடங்கியிருக்கும். ஆனா அந்த ரியாக்ஷன் முழுமையடைய அதுக்கு அதிகப்படியான வெப்ப ஆற்றல் தேவை. ஓஹோ. புடம் போடுறது அப்படிங்கிறது சும்மா பொருளை நெருப்புல தூக்கி போடுறது கிடையாது. அது ஆக்சிஜன் அளவை கட்டுப்படுத்தி ஒரு மூடிய சூழல்ல குறிப்பிட்ட வெப்பநிலையில பல மணி நேரம் எரிக்கிற ஒரு நுட்பமான செயல்முறை. அப்போ அந்த மண்பானை ஏன் பயன்படுத்துறாங்க? களிமண் ஒரு சிறந்த வெப்ப கடத்தா பொருள். அது உள்ளே இருக்கிற மருந்துக்கு வெப்பத்தை ரொம்ப சீராகவும் மெதுவாகவும் கடத்தும். அட, வெப்பம் திடீர்னு அதிகமாகி மருந்து கருகிடாம இருக்க மண்பானை ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்படுது. ஆமாங்க, இந்த சீரான வெப்பத்துல சுடப்படும் போதுதான் அந்த இரும்பும் பாஷாணமும் சேர்ந்து ஒரு வகையான சுண்ணமா மாறுது. சுண்ணம் அப்படின்னா? சுண்ணம் அப்படிங்கிறது உலோகங்கள் அதோட கடினத்தன்மையை இழந்து உடலால ஏத்துக்கக்கூடிய நுண்துகள்களா, அதாவது நானோ பார்ட்டிகல்ஸா மாறும் நிலை. ஆஹா. நச்சுத்தன்மை வாய்ந்த பாஷாணம் தன்னோட கொடிய நஞ்ச முழுமையா இழந்து உயிர்காட்கிற மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருளா உருமாறும் மாயம் இந்த புடத்துல தான் நடக்குது. திகைப்பா இருக்கு. விஷத்தை நானோ துகள்களா மாத்துற தொழில்நுட்பம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. சரி, பாதி வேலை முடிஞ்சுது. அடுத்தது என்ன? பாடலோட 2ஆம் பாதிய படிங்களேன். சரி, 2ஆம் பாதி இப்படி வருது. ஆக்கியே ஆறவிட்டெடுத்துக் கொண்டே ஐம்பலம் வெள்ளியம் அதனில் சேர்த்து நீக்கிய குகை வைத்து இறுக்கிக் கொண்டு நீங்காமல் கோளாடி யுத்திப் போடே. முதல் வரி ஆக்கியே ஆறவிட்டெடுத்துக் கொண்டே. அதாவது புடம் போட்ட அந்த மண்பானைய நெருப்பிலிருந்து எடுத்த உடனே திறந்துடக்கூடாது. அது சூடு தண்ணீர வரைக்கும் இயற்கையாவே ஆறவிட்டு அப்புறம் அதிலிருந்து அந்த சுண்ணத்தை வெளியே எடுக்கணும். ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள இன்னும் வெப்ப வேதியியல் வினைகள் நடந்துகிட்டு இருக்கலாம். சூடா இருக்கும்போது திறந்தா என்ன ஆகும்? சூடா இருக்கும்போது திடீர்னு குளிர்ந்த காற்று உள்ள நுழைஞ்சா அந்த மூலக்கூறு கட்டமைப்பு செதஞ்சு மருந்து வீணாயிடும். அதனாலதான் தானா ஆறவிடுறது ரொம்ப அவசியம். புரியுது. அடுத்து ஐம்பலம் வெள்ளியம் அதனில் சேர்த்து. இப்பதான் முதல்லயே அளந்து வச்சிருந்த 5 பழம் வெள்ளியத்தை இதோட சேர்க்கணும்னு சொல்றாரு. ஆமா. எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. ஆரம்பத்திலேயே வெள்ளியத்தையும் இரும்பையும் பாஷாணத்தையும் ஒன்னா போட்டு புடம் போட்டிருக்கலாமே, அது நேரத்தை மிச்சப்படுத்தியிருக்குமே. ஏன் இரும்பையும் பாஷாணத்தையும் முதல்ல புடம் போட்டு அது நல்லா ஆறிய பிறகு கடைசியா வெள்ளியத்தை சேர்க்கணும்? இதுல என்ன அறிவியல் இருக்கு? இது ஒரு மிக அற்புதமான கேள்வி. இந்த இடத்துல தான் போகரோட வேதியியல் அறிவு உச்சக்கட்டத்தை அடையுது. அதாவது ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு உருகுநிலை மற்றும் கொதிநிலை இருக்கு. சரி. இரும்பு உருக மிக அதிக வெப்பநிலை தேவை. அது சுமார் 1500 டிகிரி செல்சியஸ்க்கு மேல. ஆனா வெள்ளியம் அப்படிங்கிற உலோகத்தோட உருகுநிலை வெறும் 232 டிகிரி செல்சியஸ் அளவுதான். அது ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலையிலேயே உருகிடும் தன்மையுடையது. ஒரு நிமிஷம். அப்போ ஆரம்பத்திலேயே வெள்ளியத்தை இரும்போட சேர்த்து புடம் போட்டிருந்தா அந்த அதிகப்படியான வெப்பத்துல வெள்ளியம் உருகி
கொதிச்சு முழுமையா ஆவியாகி வெளியேறி இருக்கும். ஆமா, 100க்கு 100 உண்மை. இல்லனா முழுசா கருகி வீணாயி போயிருக்கும். அடடா! அதை தவிர்க்கத்தான் இரும்பும் பாஷாணமும் முதல்ல வினையாற்றி சுண்ணமா மாற அதிக வெப்பத்தை கொடுத்து புடம் போடுறாரு. அது முடிஞ்சு ஆறிய பின்பு அந்த சுண்ணத்தோட குறைந்த வெப்பநிலையில உருகும் வெள்ளியத்தை சேர்க்கிறது தான் மிகச்சரியான வேதியியல் வரிசை முறை. இது கேட்கவே சாக்லேட் தயாரிப்புல டெம்பரிங் அப்படிங்கிற வெப்பநிலை கட்டுப்பாட்டு முறை மாதிரியோ இல்ல இரும்ப பதப்படுத்துற உலோகவியல் முறை மாதிரியோ இருக்கு. கரெக்ட். அதிக வெப்பத்துல ஒரு மூலப்பொருளை சேர்த்தா மொத்த மூலக்கூறு கட்டமைப்பும் சிதைஞ்சிடும் அப்படிங்கறத எந்த ஒரு தெர்மாமீட்டரும் இல்லாம வெறும் இயற்கை அறிவை வச்சு எப்படி அவ்ளோ துல்லியமா கணக்கிட்டாங்க அப்படிங்கறது மூளைய சிலிர்க்க வைக்குது. அதுதான் சித்தர்களோட சிறப்பு. சரி, வெளியத்த சேர்த்துட்டாரு. அடுத்த வரி என்ன? நீக்கியே குகை வைத்து ருக்கிக் கொண்டு. இங்க குகை அப்படின்னா என்ன? மலையில இருக்குமா அந்த குகையா? இல்ல, குகை அப்படிங்கிறது தங்குற மலைக்குகை கிடையாது. வேதியியல்ல உலோகம் முறுக்க பயன்படுத்துற பிரத்யேக மண் குடுவையை தான் குகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது குரூசிபிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓஹோ, அந்த குடுவைக்கு பேரு தான் குகையா? ஆமா, அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான களிமண் அப்புறம் சில தாடுக்களை கொண்டு செஞ்ச குடுவை அது. அதுல இந்த ஆரிய சுண்ணத்தையும் வெள்ளியத்தையும் ஒன்னா போட்டு திரும்பவும் நல்லா உருக்கணும். அப்போ அது ரெண்டும் ஒன்னா கலந்துடும். ஆமா, இப்போ வெள்ளியம் உருகி ஏற்கனவே ரெடியா இருக்கிற இரும்பு பாஷான சுண்ணத்தோட இணைந்து ஒரு புதிய உலோக கலவையை உருவாக்கும். அருமை. அதுக்கப்புறம் நீங்காமற் கோலாடி யுத்தி போடே. கோல் அப்படின்னா குச்சி, ஆடி அப்படின்னா கலக்கி அல்லது துழாவி. அதாவது அந்த உருகிய கலவையை தொடர்ந்து ஒரு குச்சியை கொண்டு இடைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஆமாங்க, உருகிய உலோகம் ஒரு இடத்துல கட்டி தட்டாம இருக்கவும், முக்கியமா எல்லா பொருட்களும் சீரா கலந்து ஒரு ஒரே மாதிரியான கலவையா, அதாவது ஹோமோஜீனியஸ் கலவையா மாறவும் இந்த தொடர் கிளறுதல் ரொம்ப அவசியம். ஓகே, அதனாலதான் தொடர்ந்து கிளற சொல்றாரு. கிளறிக்கிட்டே இருக்கிறதுனால வெப்பம் சீரா பரவும், நீங்காமல் அப்படின்னு போகர் சொல்றாரு. அதாவது ஒரு செகண்ட் கூட கைவிடாம தொடர்ந்து கிளறணும். இதுல ஒரு சின்ன கவனக்குறைவு ஏற்பட்டாலும் மொத்த கலவையும் வீணாகிடும். வாவ்! இன்னைக்கு இந்த ஆழமான அலசல் உண்மையிலே நம்ம கண்களை திறக்கிற ஒரு அனுபவமா இருக்கு. போகர் 7000 நூல்ல இருக்கிற 75 மற்றும் 76வது பாடல்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் இருக்கிற ஆழமான அறிவியலை நாம இன்னைக்கு உணர்ந்துகிட்டோம். ஆமா, வெறும் கண்களால மூலப்பொருளோட இயற்பியல் தன்மையை கவனிக்கிறதுல ஆரம்பிச்சு துல்லியமான அளவீடுகள், ஆசிட ஒரு வினைவேகமாற்றியா பயன்படுத்துறது, உலோகங்களோட உருகுநிலைய புரிஞ்சுக்கிட்டு தெர்மோடைனமிக்ஸ் விதிகளின்படி புடம் போடுறது, கடைசியா புதிய உலோக கலவைய உருவாக்குறதுன்னு ஒரு நவீன வேதியியல் பரிசோதனைய நேர்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பா. இந்த 2 பாடல்களும் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது பல வருஷங்களா தொடர்ந்து செய்யப்பட்ட பரிசோதனைகள், தோல்விகள் மற்றும் மாபெரும் வெற்றிகளோட இறுதி ஆவணம். ஒரு ஆராய்ச்சியாளர் தன் வாழ்நாள்ல கண்டுபிடிச்ச ரொம்ப நுட்பமான அறிவியலை பின்னாடி வரப்போற சந்ததியினருக்காக எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாம தெளிவா பதிவு செஞ்சிருக்க ஒரு வரலாற்று சான்று இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க வச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஆமா, குறிப்பா அறிவியல் மாணவர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எந்த ஒரு நவீன லேப் வசதியோ கம்ப்யூட்டரோ கரண்டோ இல்லாத அந்த பழங்காலத்துல இயற்கையோடு இணைஞ்சு தங்களோட அபாரமான அறிவை வச்சு சித்தர்கள் இந்த சாதனைகளை செஞ்சிருக்காங்க. போகர் தன்னோட 7000 பாடல்கள்லயும் இப்படி பல வேதியியல் இயற்பியல் ரகசியங்களை வெறும் கவிதைகளாவே குறியீடு செஞ்சு வச்சிருக்காரு. உண்மைதான். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இலக்கியம்னோ சும்மா செய்யுள்கள்னோ நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு கடந்து போற இன்னும் எத்தனை பழமையான ஓலைச்சுவடிகளுக்குள்ள வருங்கால உலகத்தையே மாத்தக்கூடிய ஆச்சரியப்பட வைக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதை தேடி கண்டுபிடிக்க போற அந்த அடுத்த தலைமுறை யாரு? உங்களில ஒருத்தராக கூட அது இருக்கலாம். இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு இந்த தேடலை நாம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம்.